ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மாஃபியாஃபோட பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 13 என்ன பண்ணால் ஜேகேவை ரோஷினி மிஸ்யூஸ் பண்ணியிருப்பா. அதை நீங்கள் தடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரோஷினி மூலயமா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வருது. உங்களை ஜேகே கடத்திட்டு போக சொன்னது. நீங்கள் ஜேகேட்ட கேட்குறீங்க. பட் ஜேகே அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்க்கலாண்டா. வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே போகலாம். அது என்ன விற்க அனுப்பும் போது தெரியலையே ஜேகே. அவ்வளோதான், ஜேகே அங்கேயே ஆஃப் ஆயிட்டான். வாட்? வயன் அப்படிலாம் இல்லை. என்ன பேசுகிற நீ? ஜேகே உண்மையை சொல்லுங்க. நீங்கள் என்ன விற்கிறதுக்கு தானே அமிச்சிங்க? வயன் லூசா நீ? என்ன வளரிட்டு இருக்க? ஏன் ஜேகே, ஏன்? நான் உண்மையை சொல்கிறேன்னா வயன், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? ஜேகே சொல்லுங்க, இது உண்மையா இல்லையா? சொல்லுங்க ஜேகே, இது உண்மையா இல்லையா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேணும், பொய் வேணாம் ஜேகே. இதுக்கு மேலே என்னால் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சதை விட பிடிக்காத நிறைய நடந்திருக்கு. நான் எப்போவுமே என் லைஃப்பில் நடக்கிறத பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஆனால் இந்த விஷயத்த என்னால் எடுத்துக்க முடியாது. சொல்லுங்க ஜேகே, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன நீங்கள் விற்க அனுப்பினது உண்மை தானே? ஜேகே எதுவுமே பேசல. நீங்கள் காலரை பிடிச்சி சொல்லு ஜேகே, சொல்லு, உண்மையை சொல்லு ஜேகே. இதுக்கு மேலே என்ன ஏமாத்தாத, சொல்லு. ஆமாவன், உண்மைதான். நீங்கள் அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க. ஆக்சுவலாக இந்த உண்மையா சொல்லியிருப்பானா ரோஷினி தான். அப்போ என்ன நடந்து பாப்பமா? ஆமாம், அவன் எனக்கு வேணும் தான், அதனால தான் இப்படி பண்ணேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எப்படி இப்பெல்லாம் பேச முடியுது உன்னால? உன்னால என் தங்கச்சி மாதிரி நினைச்சேன். ஆனா நீ எப்படி? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவன் என் புருஷன். அவனுக்கு பழசெல்லாம் திருப்ப ஞாபகம் வந்தோன்னே அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு கூட இருந்தேன். எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனா நீ இப்ப வந்து நீ அவனை இப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் ரோஷினி? ஓ, உனக்கு இன்னொரு உண்மை தெரியுமா? நீ உன் புருஷனுக்கு லாயலா இருக்க. ஆனா அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? சரி, ஓகே, உன்னை கேட்குறேன். அன்னைக்கு நம்ஜன் உங்ககிட்ட பேசலான்னு கிச்சனுக்கு வந்தாரா? நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே தெரியும் எனக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்த தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் சொல்லவா? சரி, நானே சொல்றேன். அன்னைக்கு உன் புருஷன், உன் அன்பு புருஷன், ஆசை புருஷன், நீ எவ்வளோ லவ் பண்ற. ஆனா அவ என்ன பண்ண தெரியுமா? உன்னை விற்கிறதுக்காக நம்ஜன் கிட்ட சொல்லி கடத்த சொன்னான். உங்களுக்கு அவ்வளோதான், உங்க உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க அழுதுகிட்டே ஜேகே தான் பாக்குறீங்க. அவன் எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கான். என்ன ஷாக்கா இருக்கான்? ஷாக்கா தான் இருக்கும். அப்புறம் ஏதோ ஓ மேல பாவப்பட்டு அவனே கூட்டிட்டு வந்துட்டான். இல்லைன்னா 10வது பொண்ணா நீயும் வேற நாட்டுக்கு போயிட்டு இருப்ப. உன் புருஷன் என்ன பண்றான்னு நினைச்ச? மாஃபியா மட்டுமா? அவ இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கான்.
அப்புறம் பொண்ணுங்களை வேற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாமே அப்படியே இந்த உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி நீங்கள் ஆடி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதை நான் எப்படி எனக்கு உண்மை தெரியும், இதுக்காக நான் இங்கே வந்தேன், என்னை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் நல்லதுக்காக இதை சொல்லிட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவள் போயிடுறா. நீங்கள் எல்லாத்தையுமே ஜேகேட்ட சொல்கிறீங்க. அந்த இடத்துல ஜேகே ஃபேஸே மாறுது அப்படியே. ஜேகே சொல்லுங்க, இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் பொண்ணுங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது? சத்தியமா நான் எதிர்பார்க்கல ஜேகே. நீங்கள் இப்படி ஒரு சீப்பான இல்லை ஜேகே, என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்க மாட்டான். நீங்கள் இந்த வார்த்தை சொன்னேன்னு ஜேகே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன சொன்ன? ஹஸ்பண்டா? வயன் ஒன்று தான் கேட்குறேன், ஹஸ்பண்டா? இதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் தயவு செஞ்சு வந்துடாத ஜேகே. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. அவளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் திடீர்னு அவனை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. ரோஷினியும் ஹஸ்பண்ட் தானே மென்ஷன் பண்ணியிருப்பா. அவ யார்? நீங்கள் எப்படி சொன்னீங்க? அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் போனதே அவன் பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் போய் 10 நிமிஷம் ஆகுது. அவன் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்போ தான் பார்க்குறான் நீங்கள் அந்த இடத்துல இல்லை. ஷிட், வயன். அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. அவன் வேகமாக கார் எடுத்து வந்துட்டுருக்கான். வயன் இப்படி சொன்னேன்? என்னையும் உன் ஹஸ்பண்ட் சொன்னேன். ஷிட், என்னவா இருக்கும்? எதுக்கு வயன் என்ன ஹஸ்பண்ட் சொன்னா? வயன் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போவேன். என்ன ஹஸ்பண்ட் சொன்னேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட் தான் போகிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட் நிலாக்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருப்பீங்க. ஜேகே இப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் அவனை விட்டு பிரியறதுக்காக முடிவு பண்ணிடுறீங்க. ஸோ அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கா. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கீங்க. இப்போது ஜேகே உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் வந்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருது நீங்கள் எந்த டாக்ஸியில் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அவனுக்கு சின்ன சின்ன மெமரிஸ் ஃப்ளாஷ் ஆகுது. வயன் எனக்கு வேணாம், நீ சாப்பிடு, எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ஜேகே, ஒரு ஹஸ்பண்ட் மாதிரியா பேசுகிறீங்க? குழந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. வயன்னா குழந்தை தான், உன்னோட குழந்தை. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஓடி படிச்சு விளாண்டுருக்கீங்க. இதுக்கு என்னோட தலை வலிக்குது. இதுக்கு ஏன் பேசி எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அதுலேயே வயன் வரா. எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்? என்னால் காரே ஓட்ட முடியல. எல்லா மெமரிஸும் உனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. எனக்கு இப்போ நீ வேணும். அவனால் காரே சரியாக ஓட்ட முடியல. கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தலை வலிக்குது. வயன் என்னோட. அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறீங்க. உள்ள ஜேகேவும் கரெக்டாக ரீச் ஆகிடுறான். காரை விட்டு வேகமாக இறங்குறான். வயன் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் எதிரே பார்க்கல ஜேகே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவான்னு சொல்லிட்டு. வயன் your wife. வயனி, அந்த ஒரு வார்த்தை தான்
அப்படியே ஜேகே மயங்கி அங்கேயே விழுந்துடுறேன் ஏர்போர்ட்லேயே. நீங்கள் அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக ஆகிடுறீங்க. அப்படியே ஓடி வந்து சிக்கியை தூக்குறீங்க. சிக்கி சிக்கி கண்ணை தோற, சிக்கி சிக்கி கண்ணை தோற, சிக்கி என்ன பாரு சிக்கி, சிக்கி சிக்கி கண்ணை தோற, சிக்கி என்னாச்சு உனக்கு? சிக்கி சிக்கி கண்ணையே திறக்கல, அன்கான்ஷியஸாக இருக்கான். நீங்கள் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆம்புலன்ஸ் வந்துடுது. சிக்கி எழுந்துரு, சிக்கி 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 எழுந்துரு, கடவுளே எதுவும் ஆகக்கூடாது அவனுக்கு ப்ளீஸ். சிக்கி சிக்கி ஐ லவ் யூ சிக்கி, எழுந்துரு சிக்கி. சாரி, நீ திருந்தணுன்றதுக்காக தான் நான் அப்படியே சொன்னேன். சிக்கி உனக்கு ஒன்றும் ஆகாது, ப்ளீஸ் கண்ணை தர ப்ளீஸ் சிக்கி. நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். டைரெக்டாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு செம்ம பயம். திடீர்னு சிக்கி அப்படி மயங்கி விழுந்ததும், சார் சார் சிக்கிக்கு என்னாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. மேடம் நீங்கள் வெளியிலே இருங்க, நாங்கள் என்னென்னு பார்த்து சொல்கிறோம். சரி. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கடவுளே ப்ளீஸ் சிக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது. சிக்கி ஐம் சாரி சிக்கி, நீ திருந்தி என் குக்கியாக வரணும், அதுதான் என் ஆசை. அதனால தான் உன்னை திட்டிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்படி இந்த நிலைமை ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன் சிக்கி. உனக்கு பொறுமையாக சொல்லி புரிய வச்சிருப்பேன். சாரி சிக்கி, ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் தான் டாக்டரே வராங்க. சார் சார் என்னாச்சு சார்? சிக்கி நல்லா இருக்கல? மேடம் ஃபஸ்ட் நீங்கள் அழாமல் இருங்க. சார் இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். மேடம் அவர் சின்ன ஒரு மயக்கம்தான். ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்தோம், எதுவும் இருக்க மாதிரி இல்லை. சார் ஆக்சுவலாக அவருக்கு தலையில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஓ ஐசி சார். அப்போது மேபி ரீசெண்டாக மறந்து ஏதாவது ஞாபகம் வந்திருக்குமா? எனக்கு தெரியல மேடம். வந்து அவர் கண்ணை முழிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுவோம் சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? நர்ஸ் வராங்க. மேம் மேம் நான் என் ஹஸ்பண்டை பார்க்கலாமா? நோ மேடம், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னும் ஒரு 10 or 15 minutes அவரே கண் முழிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கோங்க. ஓகே. நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நிலாக்கிட்டே சொல்கிறீங்க, அவளும் வரேன்னு சொல்லிட்டா. சிக்கி மேடம் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உள்ளே போய் பார்க்குறீங்க. சிக்கி கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கான். நீங்கள் உள்ளே போகிறீங்க. சிக்கி சிக்கி சாரி சிக்கி, நான் இது வேணுமே பண்ணலை. ரியலி சாரி. என்னால் தான் இந்த நிலைமை. நான் மட்டும் உனக்கு பொறுமையாக புரிய வச்சிருந்தேன், இதெல்லாம் வந்திருக்காது. சாரி ஜெகி, சாரி. ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஜெகி கண் முடிக்கிறான். வயன் ஜெகி, நான் தெரியறேண்ணா. ஜெகி நான் தெரியறேண்ணா. நல்லா தெரியுற வயன், மை வயானி. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜெகி கொஞ்சம் மென்டல் இல்னஸாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி பேசுவான். உங்களை வயானின்னு கூப்பிட்றதே அப்போ தான் கூப்பிடுவான். ஜெகி என்ன சொன்ன? வயானி, ஐ லவ் யூ. ஜெகி உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு ஜெகி. ஜெகி ஆமாம் வயானி, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. என்னை மன்னிச்சிடுவேன். இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணியிருக்கல. இவனாவது சொந்த பொண்டாட்டியை எப்படி பண்ணுவானா? என்னை மன்னிச்சிடுவாயன், என்னை மன்னிச்சிடு.
ஜிக்கி ஜிக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காது ப்ளீஸ் ஜிக்கி, ப்ளீஸ். இல்லை வயன், எல்லாமே எல்லாமே என் தப்பு தான். ஏன் வயன், ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்ச? நீ தான் என் ஒய்ஃப்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம்ல. இல்லை ஜிக்கி, எனக்கு பயமாக இருந்தது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே தெரியாமல் ஒரு பயம். நான் உண்மையை சொல்லி நீ ஏற்றுக்காம போயிட்டேனா, அதனால ஜிக்கி இதெல்லாம் உன்கிட்ட மறைச்ச. ஆமாம், இவ்வளோ கொடூரமானவனை யார் தான் ஏற்றுப்பா, இல்லை உண்மையை சொல்லுவா? ஒரு பொண்ணுங்களை விற்கிறவனை, ஒரு மாஃபியாவை, கருணையே இல்லாமல் ஒரு கொள்றவனை யார் ஏற்றுப்பா சொல்லு? சிக்கி சிக்கி அப்படிலாம் இல்லை சிக்கி. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் வயன். அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிடு வயன். ஒரு பொண்டாட்டிய இவ்வளோ ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கல, மன்னிச்சிடுவாய், என்னை மன்னிச்சிடு. இந்த ஈவேருக்கோ இல்லாத மிருகத்தை மன்னிப்பியா வயன்? சிக்கி அப்படிலாம் பேசாத சிக்கி. எனக்கு தெரியும் ஒரு நாள் உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். நீ எல்லாத்தையும் மறந்து பழையபடி என் குக்கியாக வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது ஜிக்கி. ஆனால் அது இப்போ நிஜமாயிடுச்சு. ஐம் ஹாப்பி ஜிக்கி. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாஃபியாலாம் வேணாம் ஜிக்கி. வயன், நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. நம்ம வேணாம் வேறு ஊருக்கு போயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஊரை விட்டு வேற எங்கேயா போயிடலாம், சரியா? இங்கே இருந்தா திருப்பியும் நான் கொன்னவங்க என்னை தேடி வருவாங்க, என் பகை திருப்பியும் தொடரும். அதனால் இங்கேருந்து போயிடலாம் வயன், இங்கேருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் சிக்கி ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். சிக்கி என்னாச்சு? இல்லை வயன், எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, உன்னை சரியாக பார்க்க முடியல. சிக்கி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, இப்போ தான் கண் முழிச்சல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இல்லை வயன், உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். சிக்கி நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசலாமே. சரி வயன், சரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி நான் வெளில வெயிட் பண்ணுறேன் ஜேகே. அப்புறம் ஜேகே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டான். நீங்களும் வெளில வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டாக்டர் வந்து சில மெடிசன்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. நீங்கள் அதுக்காக வெளில வந்துடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கீங்க. நீலா எப்படி வருவேன்? நீ இருந்தனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், வரியா? ஐம் ஆன் த வே, கம்மிங். சரி நான் வைக்கிறேன். பாய். அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகே தான் நல்லா தூங்கிட்டே இருக்கான். பட் யாரோ இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜேகே கண் முழிக்கிறான். யார் நீங்கள்? ஓகே டாமி, இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சராங்கே.